அந்த சோதனையுடைய முடிவு தான் நபி யூசுஃபுடைய விடியல். நபி யூசுஃபுக்கு தெரியாது இந்த 2 பேருடைய கனவுடைய விளக்கத்தோடு என்னுடைய சோதனை முடிய போதுங்கிறத அவங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க விளக்கம் சொன்னதோட வெளியே போய் சொல்லிடுவார், நம்மளை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு அப்படி இல்லை. இன்னும் உனக்கு காலம் இருக்குது யூசுஃப், நீ வெளியே போகக்கூடிய நேரம் உன்னை கண்ணியப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும், அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய நேரமாக இருக்கும். இதுதான் நமக்கு வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? நம்ம கஷ்டம் வரும்போது, சிரமம் வரும்போது ஏதோ அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு நீங்கள, ஏன் எனக்கு 20 வயசுல எல்லாம் எனக்கு இதை கொடுக்கல, அவன்லாம் நல்லா இருக்கானே, இவன்லாம் நல்லா இருக்கானே. இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொடுக்கணும்னு ரப்புக்கு தெரியும் இல்லையா? அந்த ரப்பு சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான சூழ்நிலை வரும்போது இந்த சோதனையை நீக்கி உனக்கு அல்லாஹ் அதை தருவான். நபி யூசுஃப் எப்படி பொறுமையாக இருந்தாங்களோ அது மாதிரி நீயும் பொறுமையாக இருந்தால் அந்த நேரம் வரும்போது அல்லாஹ் அதை கொடுத்து உன்னை அந்த சோதனையிலேருந்து வெளியாக்கி அல்லாஹ் அழைச்சிட்டு போவான். அந்த ஒரு அடிப்படைக்காகத்தான் அந்த கனவை மறக்கடித்து அந்த அரசருடைய கனவு வர்ற வரைக்கும் அதுக்கு விளக்கம் சொல்லி அந்த அரசருடைய அதுக்கப்புறம் அரசவையில் அமரக்கூடிய யூசுஃபா அல்லாவை ஆக்கிற வரைக்கும் அல்லாஹ் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிச்சான்.